எனக்கு கொஞ்சம் வழியை காட்டி விட்டார் அந்தோனியை. எப்படி எப்படி போய் வந்தேன்னு சரியா வீட்டை சுற்றி நடக்கவே எனக்கு இராமல் நம்பிக்கையோடு தேடி வந்தீர்கள். யாருமே வெறும் கையால ஒளியாலே போக மாட்டீர்கள். பிள்ளைகளுக்கான எதுவும் செய்யலாம் வாழ்க்கைன்றது பிள்ளைக்காண்டி. பாம்பு ஒரு குழந்தைய கொண்டு வழிகாட்டுன்னு சொல்லி கும்பிட்டு கொண்டு போயினான் சொன்னது சிப்பிக்குள்ளால் அந்தோனியார் அந்த மாதிரி கிடைக்காத ஆக்கள் அந்த தொட்டிகளை கட்டி இந்த நிறைய ஆக்கள் வாரவ அதை சொல்கிறவன் எல்லாம் புதுமை உண்டு. நம்ம சொன்னா ஓகே நம்பண்டு நம்பி வாரம் கடவுளை நம்பி வேற தானே வேணும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் நிற்கிறோம். மன்னார் மாவட்டத்தில் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நிற்கிறோம். அதாவது பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயம். இந்த அந்தோனியார் ஆலயத்தில் இன்றைய நாள் சிறப்பு வழிபாடுகள் எல்லாமே எப்படி இருக்கின்றது என்பதுதான் இந்த காணொலி பார்ப்போம். அப்படியாக இப்போ நாங்கள் மன்னாரில் இருக்கிற அந்த பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிற வழியில் கிட்டத்தட்ட அருகாமை நாங்கள் போய்விட்டோம். பாருங்கள், இந்த இடங்களில் நிறைந்த அளவு வாகனங்களை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அவ்வாறு இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் நிறைந்த மக்கள் இந்த அந்தோனியார் ஆலயத்தை தேடி வருவார்கள். அந்த வகையில் நிறைய அதிசயங்கள், நிறைய அற்புதங்கள் நடத்தியிருக்கிறார்கள். மக்களோட கதைக்கும் போது மக்கள் சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட அந்த சிப்பியில் இருந்த அந்தோனியார் உருவானது. அப்படி நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள் நிறைந்த கோயில் தான் இந்த அந்தோனியார் கோயில். அவ்வாறாக இந்த இடங்களில் நிறைந்த மக்கள் பாருங்கள் இந்த அந்தோனியார் கோயிலை நாடி செல்கின்ற காட்சிகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய முடிந்தது. அப்படியாக இந்த பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, அற்புதங்கள் என்ன என்ற விடயத்தை தான் தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். இங்கே இருந்து அந்த பாம்பு வழிகாட்டி அந்த அந்தோனியார் கோயில் சுருவம் இருக்கிற அந்த இடத்துக்கும் சென்று இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளையும் தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். சரியாக இப்போ நாங்கள் அந்த பாம்பு வழிகாட்டி கோயில் அடிக்கு வந்துட்டோம். பார்க்கிங்கெல்லாம் காரை விட்டு போக போகிறோம்ல. அவையிட்ட கொடுங்க, அவைய தான் வாங்கணும். இது வேட்டை கொடுத்து வாங்கலன். 2 பேர் நிற்கணும். அந்த அம்மாட்ட சொன்னீங்க பார்த்து இல்லை, 2 பேரும் பார்த்து வாங்க. எதுதான் லோக் பண்ணப்போ எவ்வளோ வாகனம் நிற்கிறான்னு பாருங்கள். இந்த இடங்கள் இந்த நாள் நிறைய பேர் வந்து நிற்கிறோம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதிகளவான ஆக்கள் இந்த இடங்களில் வந்து நிற்கணும். எது 10 மொழிதிரி 2 மொழிதிரி 10 சாம்பிரான் என்ன விலை? சரி, அப்படியாக நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம். கோயில் எல்லாம் எப்படி இருக்குன்னு இது நான் முதல் தடவை போடுறது. பார்ப்போம் இந்த மாதிரி என்று லாக் பண்ணிட்டு சரி ஓ. இப்போ நாங்கள் அந்த பார்க்கிங்கில் இருந்து அந்தோனியார் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயில் என்ன அண்ணா டிக்கெட் தாங்க. டிக்கெட் எவ்வளோ? டிக்கெட் கார் ஐயா டிக்கெட் தாங்க ஐயா. எவ்வளோ டிக்கெட்? கார் காசு கொடுங்க. இல்லை வரைக்கும் தருவணுமா? மாந்தை மேற்கு பிரதேச சபை 100 ரூபா. முச்சக்கர வண்டி, கார், வான், பேருந்து, லோரி எல்லாத்துக்குமே 100 ரூபாண்ணே. இந்த கோயிலுக்கு என்ன பேர்? இதுக்கு அந்தோனியார் கோயில். பாம்பு வழிகாட்டி அந்தோனியார். இங்கேருந்து இங்கே வரைக்கும் நடந்து போகணும். 2-3 கிலோமீட்டர் உள்ள காட்டுக்கு போகணும். நடந்து போகணும். இங்கே கும்பிட்டுட்டு அங்கே நடந்து போகணும். அங்கேயே நடந்து போகிறவ அங்கே அந்த கோயில் பாரம்பரியமாக அங்கே இருந்தது. இதில் ரோட்டு கரையில் வழிகாட்டியாக தான் வழிகாட்டிக்காக தான் இது கட்டியிருக்காங்க. முக்கியமான அந்த கோயில். சரியா? அப்படியாக இப்போ நாங்கள் உள்ளே போய்க்கொண்டு நிற்கிறோம். முதல் தடவை நான் இந்த கோயிலுக்கு வரேன். இதனுடைய அனுபவம் இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போகணும்னு சொல்கிறாங்க. இந்த அனுபவத்தை பற்றியும் பார்ப்போம் அப்படியெல்லாம் இருக்குண்டு பாருங்கள். இன்றைய நாள் இந்த இடங்களில் எவ்வளோ பேர் வந்து நிற்கிறோம்ண்டு. நிறைய மக்கள் வந்து நிற்கிறோம் இந்த இடத்துல இன்றைய நாள். அதோட இந்த இடங்களில் பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குண்டு. இங்கால நிறைய கடைகள் இருக்கு. அப்படியாக நாங்கள் உட்புறம் போவோம்.
அந்த புதிய அந்தோனியா திருத்தலம் சிப்பியாறு. பேர் நிக்கிறோம் பாருங்க. புதிய அந்தோனியார் திருத்தலம் சிப்பியாறு, மன்னார் மறை மாவட்டம் சிப்பியாறு திருத்தலம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. மாதத்தின் முதல் செவ்வாய் சிறப்பு வழிபாடு. ஒவ்வொரு மாதத்திலேயும் முதல் செவ்வாய் இந்த கோயிலில் சிறப்பு வழிபாடு இடம்பெறும். முதல் திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு சிறப்பு நற்கருணை வழிபாட்டு ஆரம்பமாகும். அப்படியாக அந்த மாதத்தின் முதல் செவ்வாய் அந்த வழிபாடு இடம்பெறுகின்ற அந்த நேரங்காலம் போட்டுக்கிறத நீங்க அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா வெயில் தான் அதிகளவான வெயிலா இருக்குது. அதோட இந்த இடங்கள்ல நிறைய சிறுவர்கள் கூட வந்து போயினோம். இந்த இடங்களை இப்போ கோயிலுக்கு போய் ஆட்கள் வாருங்க. நாங்கள் இப்போ தான் உள்ளே போகிறோம். கோயிலுடைய முகப்பை பார்ப்போம். எவ்வளோ பேர் நிற்கிறோம். அப்படியாக நிறைய பேர் இந்த இடங்கள்லையும் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். தண்ணி குடிக்கிறதுக்கான வசதிகளும் இருக்குது. நிறைய நீர் தாங்கிகள். இந்த இடங்கள்ல பாருங்க கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு நிறைய பேர் மர நிழல்ல வந்து இருக்கணும். அதே மாதிரி இந்த இடங்கள்லயே மக்கள் இருக்கணும் பாருங்க. அப்படியாக நாங்கள் இப்போ அந்த ஒரு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 1-2 கிலோமீட்டர் நடந்து அந்த கோயிலிருந்து ஆரம்ப இடத்துக்கு போக போகிறோம். முதல் அங்கே போயிட்டு வந்து தான் இந்த இடத்துக்கு போக போகிறோம். குறிப்பாக அந்த இதை சொல்லுவாங்க பாம்பு வழிகாட்டிய அந்தோனியார் கோயிலண்டு. இந்த இடங்களில் பாருங்கள் சிறுவர்கள் எல்லாம் இங்கே வந்து நிற்கிறோம். பெரியவர்கள் உட்பட இந்த இடங்களில் ஓய்வு பெற்று கொண்டிருக்க காட்சிகள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பேர் நடந்து போயினோம். வயதிபர்லேருந்து சிறுவர்கள்லேருந்து அவ்வளோ ஒரு நம்பிக்கை இந்த கோயிலில். அந்த நம்பிக்கைக்காக எல்லாருமே அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில் இந்த இடங்களில் போய்கொண்டிருக்கணும். அப்படி வாரவர்கள்ட்ட அந்த கோயிலினுடைய வரலாறுகள் அது சம்மந்தமான தெரிஞ்ச விடயங்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறோம். ஏன்னா எனக்கு அது சம்மந்தமாக எதுவுமே தெரியாது. இவ்வளோ பேடிக்கணும். ஆமாம் கோயில் இருந்தா வாரீங்க, அங்கே இருந்தா வாரீங்க. எவ்வளோ தூரம் போகணும்? 7வது ஒரு 1500 மீட்டர். 1500 மீட்டர். இங்கிருந்து அந்த இடத்துக்கு போய் வரதுக்கான காரணம் அங்கே இங்கே இதை கொழுவி போட்டுல போகிறீங்க, கொளுத்தி போட்டு எல்லாம் செய்து கொண்டு போகிறீங்க. அங்கே போனோடனே சுரூபத்தை பார்த்து உங்களோட நேர்த்தியை வச்சுட்டு வர்றது. அந்த கோயிலுடைய ஆரம்ப இடம் அந்த இடம். ஓ சரி. இப்போ குட்டி பிள்ளையார்ன்னு சொல்லிக்க அவரில் ஒரு மூத்தம் கூட இருக்கு. அதே மாதிரி இதுவும் அதான் தோன்றுனதாக இருக்கணும். இது பிரபல்யத்துக்காக கட்டினதா இருக்கு. அதை நினைச்சு கொண்டு போயக்கே எப்படி போய் வந்தேன்ட்டு சரியா வீட்டை சுற்றி நடக்கவே எனக்கு இல்லாமல் இருக்கு. போய் வந்தது சரியாகவும் வந்துட்டேன். சரி. அப்படியாக இந்த இடங்கள்ல பாருங்க இப்போ நிறைய பேர் சிறுவர்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு போகிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி உள்ள போ, பிரச்சனை இல்லை. நீங்கள் காட்டையில முகம் என்ன உங்களோட நேர்த்தி கடன் என்ன விஷயத்துக்கா போய் வரீங்க சொல்லுங்க. என்ன இந்த கோயிலுக்கு வருதம் கொஞ்சம் காய்ச்சலும் முட்டும் அவ்வளோதான். அதாவது முதல் தடவை வாரீங்க? ஓ என்ன நம்பிக்கை இல்லை? இப்போ யார் சொல்லி என்னதுக்காக வாரீங்க? அம்மா வாரா, அம்மா சொன்னா ஓகே நம்பண்டு நம்பி வாரம். கடவுளை நம்பி வேற தானே வேணும். கடவுள் போனால் தான் பிள்ளைகளுக்கான எதுவும் செய்யலாம் தானே. வாழ்க்கைன்றது பிள்ளைக்காண்டி. பிள்ளைக்கு என்ன இருக்கும்? நாளைக்கு காய்ச்சல் வந்தால் வெளிப்புகள் வர்றது அதால கொஞ்சம் நிறைவா இருக்கா கோயிலுக்கு வந்த பிறகு? எங்களுக்கு மேலே நிறைவா இருக்கு. ஆளுங்க பிறகு கொஞ்ச நாளைக்கு மேலே வெளியில வந்து டிக்கெட் வெட்டி எல்லாம் கடவுள் விட்ட வழி எல்லாம் சரியா. நன்றி நன்றி. பாருங்க கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டரு கிட்ட இந்த இடத்துக்கு நாங்கள் போய் நடந்து தான் போகணும்.
அதோட போகிற இடங்கள் எல்லாமே தண்ணி குடிப்பதற்கான அந்த வசதிகளும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது இப்போ சரியாக மதியம் வேலையாகுது, கிட்டத்தட்ட 1 மணி நேரமாகன்றது பாருங்கள். அந்த நடு வெயிலுக்குள்ளேயும் எல்லாருமே போயிட்டு வாரினோம். இங்கே வேற குட்டியரை பாருங்க இங்கே. அதோட போகிற இடம் பாதைகள் ஒழுங்கற்ற பாதைகள், நடந்து போகிறபடியா வாகனங்களில் போகிறன்றது சரியான கஷ்டம் பாருங்கள். இந்த பாதைகள் எல்லாமே அப்படியா ஒரு மண் மாதிரி பள்ளமேடாக காணப்படுகின்றது. நடந்து தான் போயிட்டு வரலாம், அது வாகனத்தில் அப்படி எல்லாமே போகிறது கஷ்டம். ஆனால் எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியாது. அதாவது அந்த பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயில்னா அது என்னென்று அந்த பேர் வந்தது, அதுக்கான அந்த தகுந்த சிறந்த வரலாறுகள் யாருக்குமே தெரியாது. நீ வாராக்கள் யாராவது தெரிஞ்சவர்கள் சொன்னால் தான் அதை பற்றி தெரியும். அப்போ அவ்வளோ பேர் போய் நம்ம பாருங்க. இங்கே இருந்து நான் அந்த அந்தோனியார் கோயிலை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குண்டு. சுகாதார அமைச்சால இதில் ஒரு பதாகைகளும் போட்டு கிடக்கு, குப்பை போடாது. ஒரு பாம்பு வந்ததாம், ஒரு புள்ளைய காணலன்னு தடவை திரிஞ்சது. அப்போ அந்த பிள்ளைய காணாமல் 2-3 நாளாக தடவை திரிய. அப்போ இது இங்கே இருந்து ஒரு பாம்பு வந்து இந்த கோட்டடியில் நின்றான். அப்போ நிற்க அப்போ இந்த பாம்பு படம் எடுத்து இப்போ திரும்பி வந்தான். அப்போ இந்த ஆக்கள் பார்த்து விராம நிற்க பயத்தில் பாம்பு பேருந்து திரும்பி பார்த்தேன்னு சொல்லினேன். அப்போ திரும்பி பார்த்தேன்னு சொல்லிக்க அந்த பாம்புக்கு பின்னால் வந்தனம் போனேன். அப்போ போதனம் ஒரு கோயில் கிடந்து இருந்தது, அந்த பிள்ளை இருந்து. அதெல்லாம் அந்த கோயிலுக்கு எல்லாம் போயிடுவேன். அதே பாம்பு வழிகாட்டி அந்தோனியா அது கோயிலில் வந்து வீதியோரமாக வழிபடுறதுக்கு பெரிய கோயில் அதில் காட்டிடுங்க. முக்கியமான கோயில் இதுதான். அங்கே கோயில் மாதிரி இருக்கா என்ன மாதிரி? கோயில் தான், பெரிய கோயிலாகும். இல்லை சின்ன கோயில். இருக்கு. சரி, நீங்க போயிட்டு வாரீங்களா? நடுகளம் போறதா? நான் 9 சேவை அங்கால வந்தது, இஞ்சாலி 9 சேவை வாரம். என்ன மாதிரி போன நம்பிக்கைகள், என்ன மாதிரி நேர்த்திகள்? ஏசு என்ன கைவிடையில். நான் தமிழ்லான் இருந்தேன் முதல். பிறகு நான் செய்யான கஷ்டப்பட்டு இயேசுகிட்ட வந்தேன். அப்போ இயேசுகிட்ட வந்து மடவுக்கு போனான். மடவுக்கு போய்த்தான் இந்த கஷ்டங்கள் கொஞ்சம் தீர்ந்து இயேசுகிட்ட இங்கே ஒரு கோயில் கிடக்குனாங்க. அப்படியே இந்த கோயில்களுக்கும் வந்து போய் கொஞ்சம் நிறைய என்கிட்ட கொஞ்சம் இது எனக்கு கொஞ்சம் வழியை காட்டி விட்டார் அந்தோனியை. அப்படி நம்பிக்கையில தான் இப்படி நிறைய மக்கள் வரணும். சரி சரி. ஆமாம், வணக்கம். நீங்கள் இந்த ஆலயத்தை முதல் தடவை வாரீங்களா? முதல் தடவை. என்னண்டு இப்போ என்ன நம்பிக்கை, இப்போ எப்படி இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு கிடைச்சது? நிறைய ஆக்கள் வாரவ அப்போ சொல்கிறவ நல்லா புதுமையாண்டு நாங்கள் வரோம். அதாவது இன்னொருவர் சொல்லி இந்த ஆலயத்துக்கு போய்க்க அவங்களுக்கு அந்த நல்ல விடயங்கள் நடக்க அதை பார்த்து நீங்கள் வாரீங்க. ஆமாம். அப்போ நீங்கள் சைவமா கிறிஸ்டியன்? சைவம். இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு நேர்த்திக்கடவுனா வருவீங்க. நல்ல நேர்த்தியோட பாரு. இங்க இருந்து அப்போ நடந்து போய் திரும்ப அந்த முன்னுக்கு இருக்கிற கோயிலில் இன்னும் லைனில் நின்று கும்பிட்றோம். இப்போ நேர்த்தின்னு சொன்னால் இப்போ நாங்கள் நேர்த்திக்கு காசு நின்று கட்டலாம், மற்ற பேப்பரில் எழுதி போட்டும் கட்டலாம். இப்போ எங்களுக்கு இது நிறைவேறணும்னு சொல்லி நேர்த்தி செய்து கட்டலாம். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணுமா? 1.5 கிலோமீட்டர் சொன்னவன். நான் இதான் முதல் தடவை. நானும் முதல் தடவை, அதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு நான் எப்படியாண்டு. சரியாம்மா? ஆமாம், ஓகே. அப்படியாக பாருங்க, இந்த இடங்கள்ல ஒரு அண்ணா ஒரு ஆள் வாரார், பிள்ளைகள் எல்லாரையுமே தூக்கிட்டு வர. சும்மா அவரோட என் கதைப்போம். அண்ணா வணக்கம். அண்ணா எங்கேருந்து வாரீங்க?
கோயிலுக்கு நாங்கள் மயிலிட்டி மயிலட்டி ஏன் பலாலியா போட்டுக்கிட்டேன். நானே மிஞ்சால யாழ்ப்பாணத்துலேருந்து தான் வரேன். முதல் தடவை வாரீங்களா கோயிலுக்கு? இல்லை நான் ஒரு என்ன காரணம் இந்த அங்கே அவ்வளோ தூரம் இருந்து இங்கே பயணிச்சது இந்த கோயிலுக்கு வாரது என்ன காரணம்? நம்பிக்கையெல்லாம் பாரு. இது எத்தனை சபா வாரீங்க? நாங்கள் ஒரு செவ்வாயம்பார். இது எத்தனை தடவை? இது 7 தடவை. என்ன மாதிரி 7 தடவை வந்து போறீங்க? உங்களுடைய நேர்த்தி கடன் எல்லாம் அப்படி நடந்திருக்கா? ஓ பிரச்சனை நல்லா அதிகளவான மக்கள் வாரீங்க. ஓ சேனம் கூட இருந்துச்சு. புதுமையான தெய்வமே அதானே சேனம் பேர். உங்களுக்கு என்ன விடயம் தெரியும் இந்த அந்தோனியா கோயிலை பற்றி? ஒரு நம்பிக்கையில வாரம் வரலாறுகள் தெரியாது. நம்பிக்கை நம்பிக்கையில வாரம் பாப்போம். சரி கிடைக்கும் தானே. சரி நம்ம ஆலயத்துக்கிட்ட வந்துட்டோமா? இதானே? சரி சரி. அப்படியாக நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய அருகாமை வந்துட்டோம் பாருங்க. இந்த இடங்கள் இப்படி லைனில் நின்று தான் போகணும். லைனில் நின்றா போகணுமா? முன்னுக்கு போகல அதானே? அப்படியாக பாருங்க நிறைய பேர் நிறைந்த மக்கள் இந்த இடங்களில் ஆலயத்தை வழிபடுவதற்காக வந்து நிற்கிறோம். இப்படி லைனில் நின்று தான் அந்த கோயிலுக்கு போகணும். கோயில் தான் பாருங்க. இனி எங்களுடைய ஆட்கள் வரும் வரைக்கும் நான் நிற்கணும். அவ்வளோ பேர் நிற்கணும் பாருங்க. சரி அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த கோயிலினுடைய அதாவது பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயில்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? எனக்கும் சரியாக இந்த காரணம் தெரியலை. ஆனால் சில பேர் சொல்லினா பாம்பு ஒரு குழந்தைய கொண்டு வந்து வழிகாட்டுன்னு சொல்லி சரியான ரீசன் எனக்கு தெரியாது, சொல்ல கேள்வி. ஆனால் நிறைய மக்கள் வந்து இதில் வந்து பலனடைகிறார்கள். அப்படி அவர்கள் வைக்கிற நேர்த்தி நிறைவாகுது. அதுபோல் எனக்கும் நானும் வைத்த நேர்த்தி எனக்கு நிறைவாக இருக்குது. அதுலேருந்து நான் அந்த ஒரு பக்தனாகவே போயிட்டேன் அந்தோனியாட்ட. அதை விட ஒரு இந்த கோயில் ஒரு பணியாளர், அதாவது வந்து ஒரு தொண்டு செய்கிற அளவுக்கு எனக்கு எந்த மனம் இந்த கோயிலே தொண்டு செய்யணும்னு. அதே போல் நிறைய பேர் சாதாரணமாக இன்றைக்கு ஒரு 2 லட்சம் ஜனத்துக்கு மேலே வந்திருப்பேன் இன்றைக்கு மட்டும். நீங்கள் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட எவ்வளோ நேரத்துக்குள்ள, எத்தனை மணி நேரத்துக்குள்ள? இது நேற்று இரவிலிருந்து சிரமந்தன் இருக்கு. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாயில் சாதாரணமாக குறைஞ்சது 70-80,000 ஜனம் பேர், 60,000-70,000 பேர். இந்த செவ்வாய்க்கிழமை விசேட பூசி, அதுக்கு என்ன காரணம்? விசேட பூசி என்ற முதல் செவ்வாய் வந்து கூடுதலாக நேர்த்தி வச்சாக்கள் வாரது கூடுதலாக. ஏன்னா முதல் செவ்வாய் 9 செவ்வாய் நேருவின, சில பேர் ஒவ்வொரு செவ்வாயும் பெறுவின. அந்த நேர்த்தி நிறைவேறினா கூடுதலாக இவ்வளவு கூடுதலான ஆக்கள் வந்து நிறைவேறினபடியே தான் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. கொழும்பு, கண்டி எல்லா இடத்துலையும் வந்து வராங்க. மதம் என்று இல்லாமல் வந்துட்டு இருக்கிறாங்க. மற்றது முக்கியமான விடயம் தெரிஞ்சாகும். இந்த கோயிலுக்கு வாரவங்களுடைய அந்த வழிபாட்டு முறைகள் தெரியும். புதிதாக வாராக்களுக்கு தெரியாதான என்ன மாதிரி இந்த கோயிலுடைய வழிபாட்டு முறைகள் இருக்கும்? வார மக்கள் எப்படி வந்து எப்படி வழிபட்டுட்டு போகணும்? அது இந்த வழிபாட்டு முறைகள் என்ன மாதிரி? ஆலய வாசல்ல இருந்து அந்த அதில் கும்பிட்டு போறாக்களும் இருக்கீங்க. இங்கே வந்து நேர்த்தி வச்சுட்டு கும்பிட்டு போறாக்களும் இருக்கீங்க. இங்கே வந்து என்ன மாதிரி வந்து லைன்லாம் கும்பிடணும் கட்டாயம். ஏனென்றால் நிறைய மக்கள் வாரதால கூடுதலாக இந்த லைன் ஊடாக வந்து அதில் சில பேர் வந்து இதில் லைனில் வந்து அதில் முகத்தை கழுவிட்டு உள்ளுக்கு வந்து கும்பிடுவினு. சில பேர் வந்து துருவா வந்து அப்படியே உள்ளுக்கு வந்து தங்களுடைய நேர்த்தியை நிவர்த்தி செய்துவிட்டு போவினேன். சில பேர் பால் கொண்டறியின இதில் எல்லாம் செய்யினேன். ஒரு தட்ட விருப்பத்தை பொறுத்து செய்து கொண்டிருக்கேன். இங்கே வழிபட்டுட்டு பேருந்து தான் அந்த கோயிலுக்கு போவாங்க. முன்னுக்கு இருக்க கோயில் அப்படியா? இல்லை, அங்கேயும் கும்பிட்டு வருவீங்க சில பேர் இங்கேயும் கும்பிட்டு அங்கே போய் திருப்பியும் கும்பிடுவேன். இப்போ நான் எல்லாம் வந்து அதில் வந்துட்டு இங்கே வந்து கும்பிட்டுட்டு தான் இப்போ அங்கே போய் கும்பிடுவேன் ஒவ்வொரு தட்டு. அப்போ ஆக்களோட கதை கேட்க சொல்லலாம். இது ஒரு உண்மையாகவே தங்களுடைய நேர்த்திகள் எல்லாம் நிறைவு பெறுற ஒரு முக்கியமான ஒரு காண்போம். அது உண்மைதான். அதாவது வந்து நேர்த்தி நிறைவேறும்ன்றது உண்மைதான். இப்போ பொய்யண்டா இவ்வளோ மக்களும் பெற மாட்டாங்க. கூடுதலாக இவ்வளவு மக்கள் பார்த்தீங்களா, ஒரு காலப்பகுதியில் மடுவை விட இங்கே பிரபலியமாகும். ஆனால் இன்னொரு விடயம் சொல்லி ஆகணும். ஆனால் அங்கிருந்து இப்படி நடந்து வர பாதைகள், அதுக்கான ஒரு மர நிலவுகள் கொஞ்சம் ஒழுங்கற்ற முறையில் காணப்படும். இப்போ என்ன காரணம்னா, இது மழை பெஞ்சால் இது வந்து ஒரு குளம், அதாவது வந்து இதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, மழை பெஞ்சால் சேறு சிதியாக தான் இருக்கும். அதுக்குள்ளாலே மக்கள் வரியின. பட் இதுக்கு ஒரு நாங்கள் ஒரு கட்டுறோண்டாலும் யானை விடாது.
யானை விடாது. அதான் முக்கிய பிரச்சனை. எல்லாரையும் இவ்வளோ பேர் இது கட்டங்கள் கட்டி கொடுக்கறதுக்கு விரும்பின இதான் காரணம். சரியா, ஓகே, நன்றி. அப்படியாக இந்த அண்ணா அந்த ஆலயத்தினுடைய ஒரு திருப்பணி ஒரு தொண்டாளராக காணப்படுறார் பாருங்க, ஒரு பணியாளராக அதற்கான ஒரு அந்த ஆடை தான் அணிஞ்சிருக்கிறார். ஓகேண்ணா. அதோட இந்த இடங்கள்ல பாருங்க சில பேர் இவ்வளவு தூரம் இந்த வெயிலுக்குள்ள பாதணிகள் இல்லாமல் கூட இந்த இடத்துல வாரதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதுவும் அவர்களுடைய ஒரு நேர்த்தி என்று சொல்றாங்க. சில பேர் அந்த அது கூட தாங்கள் பாதணி இல்லாமல் இந்த கோயிலுக்கு வார ஒரு நேர்த்தி வச்சு பாதணிகள் இல்லாமல் கூட வாரதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக இந்த இடங்கள்ல பாருங்க நிறைந்த மக்கள் அந்தோணியாரை பார்ப்பதற்காக அந்த லைன்ல நின்று கும்பிட்டு கொண்டு போயினோம். அப்படியாக பாருங்க இந்த இடங்கள்ல அவருடைய நேர்த்திக்கடன் அந்த பக்தி வழிபாடுகள் வித்தியாசமான முறையில் இருக்கும். அதோட இந்த இடங்கள்ல வார மக்களுக்கு பனிஸ் குடிக்கணும். அதோட அந்தோணியார் கோயில் அந்த அந்தோணியார் உருவம் அந்த கோயிலை காட்டுவதற்கு முதல் நான் உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தில் தங்களுடைய நேர்த்திகளை ஒரு பேப்பரில் துணியில் எல்லாம் எழுதி வச்சுக்கிற அந்த விடயத்தை நீங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது தங்களுடைய என்ன விடயம் நடக்கணும் தங்களுக்கு கண்டிருக்கிற அந்த நேர்த்திகளை நடப்பதற்காக இந்த இடங்களில் எழுதி பாருங்க எல்லாருமே வச்சிருக்கணும். அதோட அந்த குழந்தை பேர் கிடைக்காத ஆக்கள் அந்த தொட்டிகளை கட்டி இந்த இடம்லாம் அதோட நேர்த்தியாக செய்து இந்த இடங்களை செய்திருக்கணும். அப்படியாக இந்த இடங்கள்ல பாருங்க அவங்களுடைய நேர்த்திகளை எழுதி இப்படி இந்த மரத்துல கட்டுவாங்க. பாருங்க அங்கிருந்து இப்படி வந்து இப்படி லைன்ல நின்று தான் அந்தோணியாரை வழிபட்டுட்டு போகணும். பாருங்க இதுல ஒரு சிறிய ஒரு ஆலயமாக தான் இந்த அந்தோணியார் ஆலயம் இந்த இடங்களில் காணப்படுகின்றது. அந்தோணியார் சுருவம் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடங்களை கும்பிட்டு தங்களுடைய நேர்த்திகளை நிறைவு செய்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாருமே. அப்படியாக நான் முன்பு சொன்ன மாதிரி இந்த மரத்தில் தான் அவர்களுடைய அந்த நேர்த்தி கடன் என்னென்ன நேர்த்தி என்ன விடயங்களை எழுதி இந்த இடங்களை கட்டுவாங்க. அதோட அப்படியாக இந்த இடங்கள்ல தண்ணீர் குடிப்பதற்கான வசதிகள் எல்லாமே செய்து வைக்கணும். பாருங்க இந்த இடங்கள்ல அதோட சிறிய கொட்டடை கொண்டு போட்டு வச்சுக்கணும் மக்கள் வந்து இருப்பதற்காகவும். மற்றது கூடுதலாக அங்கே வழிபட்டுட்டு இப்படியான இந்த இடங்கள்ல தான் ஊதுபத்தி எல்லாமே கொளுத்தி கும்பிடுவாங்க. பாருங்க இந்த இடங்கள்ல பாருங்க அப்படியாக இந்த இடங்கள்ல ஊதுபத்தி கொளுத்தி கும்பிடுறாங்க மக்கள் எல்லாருமே. இவ்வளவு மக்கள் பாருங்க இந்த அந்தோணியார் கோயிலுக்கு வந்து போகிறாங்கன்னு. அவ்வளவு நிறைந்த மக்களை இந்த இடங்களை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவ்வளவு புதுமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு நம்பிக்கை வாய்ந்த ஒரு ஆலயமாக கருதப்படுகின்ற ஆலயம் தான் இந்த பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் ஆலயம். அப்படியாக அதோட இந்த ஆலய புற சூழலில் காணப்படுகின்ற நிறைய மரங்களில் அந்த தொட்டில் கட்டியிருக்கிற அந்த விடயங்களையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த குழந்தை வரம் இல்லாதவங்க இந்த இடங்களில் எப்படியான நேர்த்திகளை வைப்பாங்க.
அப்படி ஆலயப்புற சூழலில் இருக்கிற நிறைய மரங்கள்ல அந்த நேர்த்திக்கடனை செய்கிறாங்க. அப்படியாக இந்த ஐயா பாருங்க, ஐயா தனது நேர்த்திக்கடனை நிறைவு செய்கிறார். கட்டுங்க ஐயா வடிவா. அந்தோனியார் யார் மீது நம்பிக்கை கொண்டாரோ அதே இயேசு மீது நாங்களும் நம்பிக்கை கொண்டு வாழ எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, கடவுளை நம்புகின்றவர்கள், இயேசுவை நம்புகின்றவர்கள் கைவிடப்படுவதில்லை. நீங்கள் நம்பிக்கையோடு தேடி வருகின்றீர்கள். இந்த ஆலயத்தை நம்பிக்கையோடு தேடி வந்தீர்கள். யாருமே வெறும் கையாக ஒளியாலே போக மாட்டீர்கள். ஏதோ ஒரு அருளோடு, ஏதோ ஒரு ஆசிரியரோடு, ஏதோ உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியது என்ற மன நிறைவோடுதான் இந்த இடத்திலே இருந்து நாங்கள் எல்லோருமே செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். கடவுள் நமக்கம் இருக்கின்ற பொழுது யார் நமக்கு எதிராக நிற்க முடியும் என்று சொல்லி வார்த்தையிலே நாங்கள் காணுகின்றோம். ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம், புனித அந்தோனியாரை தேடி வந்திருக்கின்றோம். நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் வெறுங்கையாக போவதில்லை. மாறாக நிறைந்த மனதோடு, நிறைந்த ஆசீரோடு நாங்கள் இந்த ஆலயத்தில் இருந்து செல்லுவோம். ஏனென்று சொன்னால் இயேசு எங்களோடு இருக்கின்றார், அவருடைய உடனிருப்பு எங்களோடு இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரங்களே சகோதரிகளே, இரண்டாவதாக புனித அந்தோனியாருடைய கைகளிலே பரிசுத்த வேதாகமம், விவிலியம், பைபிள் இருக்கின்றது. அவருடைய சுருவத்தை பாருங்கள். குழந்தை இயேசுவை தாங்குகின்ற பொழுது வேதாகமத்துக்கு மேலே இயேசுவை வைத்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையிலே அதிக நம்பிக்கை கொண்ட ஒரு புனிதராக புனித அந்தோனியார் இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இன்றைய திருப்பலியினுடைய சபை மன்றாட்டில் நாங்கள் காணுகின்றோம். எப்படி அந்த மன்றாட்டு தொடர்கிறது என்று சொன்னால், தலை சிறந்த போதகர் என்று சொல்லி அந்தோனியாரை பற்றி சொல்லப்படுவதை நாங்கள் காணுகின்றோம். எங்களுடைய தேவைகளிலே பரிந்து பேசுவதாகவும் தலை சிறந்த போதகராகவும் உங்களுடைய மக்களுக்கு கொடுத்தீரே என்று சொல்லி திருப்பலியினுடைய தொடக்கத்திலே நாங்கள் வாசித்தோம். புனித அந்தோனியார் வார்த்தையை எல்லா இடங்களிலேயும் அவர் அறிவித்தார். இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது இயேசுவை கொடுத்தார். தன்னால எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க இயலுமோ அந்த அளவுக்கு வார்த்தையினுடைய கருவியாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது தன்னுடைய நாவினாலே, தன்னுடைய நாக்கினாலே அவர் வார்த்தையை கொடுத்ததனாலே அவருடைய நாக்கு இன்றைக்கும் அழியாமல் இத்தாலியிலே இருக்கின்ற பதுவை நகரிலே அவருடைய கல்லறை இருக்கின்ற ஆலயத்திலே புறம்பாக ஒரு இடத்திலே தனியாக அவருடைய நாக்கு இன்றைக்கும் அழியாமல் இருப்பதை காணுகின்றோம். நாவழியா புனிதர் என்று அவரை சொல்லுகின்றோம். வார்த்தையை கொடுத்தார். வார்த்தையை கொடுத்த நாக்கை ஆண்டவர் அழிய விடவில்லை. மனித அழிவிலே இருந்து, உலகின் அழிவிலே இருந்து அதை காப்பாற்றியதை நாங்கள் காணுகின்றோம். இன்றைக்கு எங்களுக்கு விடுக்கப்படுகிற அழைப்பு இந்த வார்த்தையினுடைய கருவிகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அன்பாண்டவருடைய ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கின்ற பொழுது நாங்கள் காணுகின்றோம். அது வல்லமையுள்ளது, ஆற்றல் மிகுந்தது, இரண்டு பக்கமும் கூர்மையான வாளை விட கூறியது ஆண்டவருடைய வார்த்தை. உள்ளத்தையும் உடலையும்
எலும்பு மச்சைகளையும் ஊடுருவி பார்க்கக்கூடியது ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கின்றது. புனித அந்தோனியார் பயன்படுத்திய வார்த்தைகள் இயேசுவினுடைய வார்த்தைகள். பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் காணுகின்றோம், இயேசு அதிசயங்களை அற்புதங்களை செய்கின்ற பொழுது வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். வார்த்தை பல காரியங்களிலே பயன்படுத்தப்படுவதை நாங்கள் காணுகின்றோம். இறந்து போன லாசரை பார்த்து சொன்னார், லாசரே கல்லறையை விட்டு வெளியே வா என்று சொல்லி வார்த்தையை சொன்னார். வார்த்தை இறந்தவருக்கு உயிர் கொடுக்கின்றது. வார்த்தை கல்லறையை திறக்கின்றது. காற்றும் கடலும் இறைகின்ற பொழுது சொன்னார், இறையாதை சும்மா இரு என்று சொன்னார். உடனே காற்றும் கடலும் வார்த்தைக்கு அடிபணிகின்றது. நடக்க முடியாதவர்களுக்கு எழுந்து நட என்று சொன்னால் வார்த்தை நடக்க முடியாதவர்களை நடக்க செய்கின்றது. பார்வையற்றவருக்கு பார்வை, கேள்வியற்றவருக்கு கேள்வி, பேச்சற்றவருக்கு பேச்சு வார்த்தையினாலே கிடைப்பதை நாங்கள் காணுகின்றோம். 12 வயது யாயீருடைய மகள், அவரை பார்த்து இயேசு சொன்னார், சிறுமியே நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு, தலித்தாக்கும் என்று சொன்னார். உடனே அந்த சிறுமி எழுந்திருப்பதை, இறந்து போனவள் வார்த்தையினாலே எழுந்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஆகவே அந்தோனியார் வாழ்வாக்கிய, வாசித்து வாழ்வாக்கிய, போதித்த வார்த்தையினாலே நாங்கள் ஊட்டம் பெற வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம் எல்லோருடைய வீடுகளிலேயும் வேதாகமம் 1, 2, 3 என்று இருக்கலாம். ஆனால் பலர் அதை நாங்கள் வாசிப்பதில்லை. இயேசு எங்களுக்கு சொன்னார், நானே உலகின் ஒளி என்று சொல்லி நம்முடைய வாழ்விலே ஒளி வேண்டும் என்று சொன்னால் வார்த்தை நம்முடைய வாழ்விலே நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையினாலே நாங்கள் வளம் பெற வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்வை பிரகாசிக்க செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதரங்களே, சகோதரிகளே, உலக இருளிலே இருந்து, பாவ இருளிலே இருந்து, நவீன இந்த யுகத்திலே இருந்து இன்றைக்கு உலகம் பல்வேறுபட்ட அழிவுகளுக்கு அடிமையாக இருக்கின்ற வேளையிலே எங்களுக்கு வழிகாட்டக்கூடியது, நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் ஆறுதலையும் தரக்கூடியது ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கின்றது. இயேசு சொன்னார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரை எல்லாரும் என்னிடம் பாருங்கள், எல்லாரும் என்னிடம் பாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, சகோதரிகளே, கோடியற்றவரான கதுமைப்பதியர் அப்படியாக நாங்கள் இப்போ நடந்து போகிறோம். பாம்பு வழிகாட்டி சிறு கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்மளுடைய பெரிய அந்தோனியார் ஆலயத்தில் இருக்கிறோம். அப்படியாக நாங்கள் கோயில் உள்ள போய் கோயிலுடைய பூசைகள் மற்றது நடந்து போய் அந்த புனித அந்தோனியார் கோயில் சிறு கோயிலில் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம். உண்மையாகவே ஒரு அதிசயம், ஆனந்தம், ஒரு அமைதி என்று தான் சொல்லுவோம். இந்த இடங்களில் நிறைந்த பக்தர்கள், நிறைந்த மக்களை காணக்கூடிய மக்களோட போலீஸ் உத்தியோகத்திலே அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, இந்த கோயிலுடைய அதீத நம்பிக்கையின் காரணமாக நிறைய மக்கள் இன்றைய நாள், இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து நிற்கணும். உண்மையாகவே அனைவருடைய கதை கேட்க சொன்னபடியும் அவ்வளவு நேர்த்திக்கடன்கள் நிறைவேற்றப்படுகின்றது என்று அவ்வளவு பெருமிதமாக சொல்கிறார்கள். அப்படியாக பாருங்க, இப்போ அந்தோனியார் கோயில் பூசைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது.